இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், என்னாச்சு? மலேசியா அப்படியே ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனிதிங் ஸ்பெஷல்? நான் ஒன்னும் மலேசியா இல்ல, இந்தியன் சிட்டிசன். ஓஹோ, எப்படி? நான் தான் இப்போ இந்தியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அப்ப நான் இந்தியன் சிட்டிசன் தானே? கரெக்ட். ஏய், பை தி வே, இன்னைக்கு உன் சமையல் சூப்பர். நன்றி பாஸ். ஆனா நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். வேற பாராட்டு இல்லையா? அவ்வளவுதானா? என்ன வேணும்? என்ன கேட்டாலும் தருவீங்களா பாஸ்? கண்டிப்பா, என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும். கேளு. நம்பலாமா? கை கட்டு. கண்டிப்பா நம்பலாம். ஷூரா? என்ன நம்பி தானே மலேசியால இருந்து இங்க வந்த, அப்புறம் இப்ப என்ன? அப்போ கேக்குவா பாஸ்? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இல்லன்னு சொல்ல மாட்டீங்களே? நோ. சிம்பிளா தான் கேட்பேன், மறுக்காம கொடுக்கணும். ஐ மீன் செய்யணும். இரு, தயவு செஞ்சு இந்த ஓவர் பில்டப்பா இல்லாம கொஞ்சம் பட்டுன்னு கேளு. துளசி அவங்க சித்தி, அவங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். என்னாச்சு சிவா? அவங்க இருந்தா உனக்கு என்ன ஜனனி? ஏன் நீ துளசியை பார்த்து எப்பவுமே டென்ஷன் ஆகுற? இல்ல, நீ சொல்றது சரிதான் சிவா. நான் இனிமே ஃபூலிஷா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா துளசிய பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு துரோகம் பண்ணிடுவாளோன்னு எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. ஏன் சிவா, ஏன் அப்படி? சிவா, நான் சாகுற வரைக்கும் உன் கூட வாழணும் சிவா. என்ன கைவிட மாட்டல்ல சிவா? சொல்லு சிவா. அக்கா, ஆம்பளைங்களுக்கு நகையே இல்லையாக்கா? எல்லாமே லேடிஸ்க்கு மட்டும்தானா? தாசு, ஆம்பளைங்க வாங்கி கொடுக்கணும், லேடிஸ் அதை போட்டு அனுபவிக்கணும். அதானடா வழக்கம். உம்பிட்டு நகையை வச்சுட்டு என்னக்கா பண்ண போற? டேய், நம்ம வீடு என்ன சேஃப்டி லாக்கரா? இதெல்லாம் வச்சு பாதுகாக்கிறதுக்கு சில நல்ல டிசைனை மட்டும் வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் வித்து காசை பாத்திர வேண்டியதா? என்ன சொல்ற தாசு? திறந்துதா இருக்கு அம்பளம். உங்களுக்காக இந்த வீட்டு கதவு எப்பவும் திறந்தேதான் இருக்கும். வாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஹலோ, இங்க இங்க பார்த்து சொல்லுங்க. எனக்கு இது பொருத்தமா இருக்கா? ஆமாமா, ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? நம்பலாமா? இதுல பொய் சொல்லுவாங்களா? ரொம்ப நல்லதா இருக்கு. மாமா, எல்லாத்தையும் கடைசியா ஒரு தடவை பாத்துக்கங்க. லாஸ்ட் சான்ஸ். புரியல. இங்க பாருங்க, நான் போட்டிருக்கிறத தவிர மத்தது எல்லாத்தையும் விற்க போறோம். அதான் தாஸ் அப்படி சொல்றான். வித்தா ஜெயிலுக்கு போயிடுவாங்களே. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இங்க பாரு, நகையெல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம். கண்டிப்பா வைக்க கூடாது. மேகலை என்ன பாம்பா? இந்த புதையல எல்லாம் வச்சு பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் வித்துட்டு அப்படியே வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியதானே? என்ன வித்தரலாமா? சொன்னா புரியாத உனக்கு? இத பாரு, செலவுக்கு பணம் வேணா வாங்கிக்க, நான் தரேன். எதையும் விற்க கூடாது. பின்ன எதுக்கு கொடுத்தீங்க? உங்க வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? என்ன மாமா புரியாம பேசுறீங்க? வித்தாதானே கையில காசு வரும். சொன்னா புரியாத உனக்கு? பழைய நகையோட மரியாதை மதிப்பு தெரியுமா? இது பாருங்க, என்ன கேட்காம ஒரு குண்டுமணி தங்கம் கூட விற்க கூடாது. மேகல, விற்க நினைச்சா உனக்கு நல்லது இல்ல, வேண்டாம். ஏங்க, என்ன ஒரு காஃபி கூட குடிக்காம போறீங்க? பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தயவு பண்ணி நகையை மட்டும் விற்காத. விற்கவும் முயற்சி பண்ணாத, அது நல்லது இல்ல. நான் வரேன். நகையை கொடுத்துட்டு விற்க வேணான்றாரு. இதெல்லாம் சாதாரணமான நகை இல்லடா, அம்பலம் குடும்பத்தோட பாரம்பரியம்.
யாராவது குடும்ப பாரம்பரியத்தை விற்க சம்மதிப்பாங்களா? ஆனா இதெல்லாம் நம்ம குடும்ப பாரம்பரியம் இல்லையே, நாம விக்கலாம். இதெல்லாம் பாவம். இவ்ளோ பாவத்தை எல்லாம் என்னால சுமக்க முடியாதுப்பா. 1 2 நான் சுமக்கிறேன். ஆஹா, இந்த அம்மா நம்மள போட்டு கொடுத்துரும் போல இருக்கே. ஏதாவது பண்ணணுமே. இது யார் பண்ண வேலை? பவானி, பவானி, ஏ ரம்யா, ஏ ரம்யா, இங்க வந்து பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. பவானி, இங்க பாரு எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஐயோ, சிவா மாமாவோட பைக்கை யார் இப்படி கிழிச்சது? தெரிஞ்சா சிவா கோபம் ஆயிடுவாரே. ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணணும். ஹலோ, எதுக்கு பைக் சீட்டை கிழிச்சிங்க? நான் இல்ல. அண்ணா, இங்க வந்து பாருங்களேன். ஏய், எதுக்கு இப்ப பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? இங்க பாரு. என்னது? ஏன் அப்படி கிழிச்சு வச்சிருக்கீங்க? எதுக்கு கிழிச்சீங்க இல்ல, எதுக்கு கிழிச்சேன்னு கேளு. இந்த அம்மா தான் கிழிச்சாங்க. என்னது? நான் எதுக்காக பைக் சீட்டை கிழிக்கணும்? எல்லாம் தெரியும். எப்படியாவது துளசிய ஜனனியா மாத்தி இந்த குடும்பத்துல வாழ வச்சு நீங்களும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சீங்க. அது இப்போ நடக்கல. சிவா மேல இருக்கிற கோபத்துல பைக் சீட்டை கிழிச்சு காத்துல பறக்க விட்டத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஏய், இந்த பைக்கை சிவா மாமா காலேஜுக்கு போகும்போது பெரிய மாமா வாங்கி கொடுத்தது. இப்படி அசால்ட்டா கிழிச்சு வச்சிருக்கீங்க. ஜனனி, என்னமோ சர்க்கஸ் பார்த்த மாதிரி சாதாரணமா சொல்ற. இந்த பைக்னா அண்ணனுக்கு உயிர். எதுக்காக இப்படி பண்ணீங்க? நீங்க தான் பண்ணீங்களா? இதுக்கு நான் தான் ஐவிட்னஸ். மாமா, இந்த அம்மா இனிமே 1 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வெளியே போக சொல்லுங்க மாமா. இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது.